வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான மெரிங் குக்கீஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி இதை நம்ம ப்ளெயினாக தான் செய்ய போகிறோம். ஆனால் உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் ட்ரை நட்ஸோ அல்லது டிஸ்கேட்டட் கோகோனட் ஆட் பண்ணி கூட செய்யலாம். இது கம்ப்ளீட்டாக உங்களுடைய விருப்பம் தான். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். மெரிங் குக்கீ செய்கிறதுக்காக ஒரு பவுலில் 2 எக் ஒயிட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணி நல்லா ஃபோம் வர அளவுக்கு இதை பீட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இல்லைனா நீங்கள் விஸ்கியோட யூஸ் பண்ணலாம். ஆனால் விஸ்க் யூஸ் பண்ணி செய்யும்போது கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மாதிரி ஃபோம் வந்ததன் பிறகு இதில் 100 கிராம் அளவு சர்க்கரையை அரைத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மீண்டும் இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிப்பரேஷனில் பொதுவாக கேஸ்டர் சுகர் யூஸ் பண்ணுவாங்க. இது கம்ப்ளீட்டாக உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் நான் செய்கிற மாதிரியும் செய்யலாம், இல்லைனா கேஸ்டர் சுகரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எப்படி செஞ்சாலும் அவுட்புட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பவுல் அண்ட் எக்யூப்மெண்ட் நல்லா ட்ரையாக இருக்கணும். ஒருவேளை தண்ணி இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு ஃபோம் வராது. அதனால் எப்போ யூஸ் பண்ணும்போதோ ஒரு முறை நல்லா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை துடைச்சிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசி பேட்ச் ஆஃப் சுகரையும் சேர்த்து நல்லா ஸ்டிஃப் பீக் வர அளவுக்கு இதை பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃப் பீக் வந்ததன் பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 ட்ராப் அளவு ஃபுட் கலர் சேர்த்து மீண்டும் ஒரு முறை எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கலர் கான்ட்ராஸ்ட்காக தான் இன்றைக்கி இந்த ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். நீங்கள் இது யூஸ் பண்ணாமல் கூட செய்யலாம். இப்போது இந்த மெரிங் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து பைப்பிங் பேக்கில் மாற்றிக்கலாம். இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு பைப்பிங் மோல்டும் கிடையாது. உங்களுக்கு எந்த பைப்பிங் மோல்ட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பைப்பிங் மோல்டே இல்லாமல் பிளெயினாக கூட இதை நம்ம பைப் பண்ணலாம். இங்கே ஒரு ட்ரேயில் கொஞ்சமாக ஆயில் வச்சு கிரீஸ் பண்ணி அது மேலே பட்டர் ஷீட் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் நம்ம இந்த மெரிங்கை பைப் பண்ணிக்கலாம். பைப் பண்ணதன் பிறகு 90 டிகிரி செல்சியஸில் 10 நிமிடம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க அவனில் அடுத்து ஒரு 60 நிமிடம் 90 டிகிரி செல்சியஸ்லேயே வச்சு இதை நல்லா பேக் பண்ணிக்கலாம். பேக் ஆனதன் பிறகு இதை வெளியில் எடுத்து இதோடைய சூடு முழுமையாக குறைந்ததன் பிறகு எடுத்து அழகாக ஒரு பிளேட்டில் போர்ஷன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான சுலபமான கிட்ஸுக்கு ரொம்ப பிடித்த மெரிங் குக்கீஸ் ரெடி. ஒரு சூப்பரான மெரிங் குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை உங்களுக்கு பிடித்த ஷேப், சைஸ் அண்ட் கலரில் செய்யலாம். இது கம்ப்ளீட்டாக உங்களுடைய விருப்பம் தான். மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.